ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எதுக்கு தேவையில்லாம போன் போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஜாடமடே கேளண்டி. காலையில நாம தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப நாமளே போன் பண்ணா அந்த அம்மா நாம தான் வாட்ச திருடிட்டு வந்திருக்கோம்னு யோசிக்கும்ல. அப்புறம் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு கதையாயிடும். இத பாரு, அப்படி ஏதும் சொன்னா நாம நேரா வீட்டுக்கு போய் நல்லா தேடுங்கன்னு சொல்லி பீரோ கடியில இருக்கிற வாட்ச் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மா சும்மா தேவையில்லாம போய் ஒரு பெரிய விலங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்க. ஐயோ, ஏன் ஒரே மருமகன் இந்த வீட்ல மரியாதை இல்லாம 7.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு தினமும் அந்த கிழவங்கிட்ட பேச்ச வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு நயா பைசா இல்லனாலும் திமிரு கொண்டும் குறைச்சலே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் அடிச்சாதான் அந்த 2 பேருக்கும் புத்தி வந்து கொஞ்ச நாள் அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. நீ பண்ண காரியத்துக்கு ஆப்பு யாருக்கு வரும்னே தெரியல. இத பாரு, போன் போடுன்னு சொல்றேன்ல. மா நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருமா. என்னங்க இவங்க? வாங்க தலிவா தள்ளி நில்லு. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, யாரியா நீ? விசாரிக்கும் போது குறுக்க வர? சார் நான் புருஷன் சார். என்ன சார், இவங்க என்னோட ஒய்ஃப் சார். சார், என்ன சார் நடக்குதுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? இப்படி ஒரு பிரச்சனைன்னு என் ஒய்ஃப் போன் பண்ணி சொன்னாங்க சார். அதான் வந்தேன் சார். இங்க வந்து பார்த்தா. ஓ, அது எப்ப போன் பண்ணுச்சு? நீ இப்ப வர? நீதான் அந்த வாட்ச வாங்கி வச்ச ஆளா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லாம பழி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஏய், சட்டம் பேசுறியா? சட்டமா பேசுற? யாரியா நீ? சார், அப்படி இல்ல சார். கேக்குறேன்ல, யார் நீ? ஓஹோ, நீதானா அது? சார், ஏற்கனவே உன் புள்ளையோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 3 லட்சத்தை ஆட்டைய போட்டோம் தானே நீ? ஐயோ புருஷனும் பொண்டாட்டியும் பெரிய கேடியா இருப்பீங்க போல. சார், இல்ல சார். பொம்பளையாச்சே அடிக்க கூடாதுன்னு பார்த்தேன். இப்போ அடிக்கிற அடியில உன் பொண்டாட்டி தானா உண்மையை சொல்ல போகுது. டேய், பேசாம இருக்க மாட்ட? உன்னை பிடிக்கும் போது நீ கூட தான் கோட் ஷூட் போட்டிருந்த, மறந்து போச்சா? சார், இன்னைக்கு திருட்டு, கொள்ள, ராபரி பண்ற கேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். பார்க்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. என்னடா உங்க இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு? சார், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு திருடன் யாரு, அப்பாவி யாருன்னு ஒரு தடவை பார்த்தாலே சொல்லிடுவேன் சார். அந்த அம்மா திருடல சார். சரி, உனக்கு இங்க வேற யார பார்த்தா திருடுற மாதிரி இருக்கு? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க இன்ஸ்பெக்டரை பார்த்தாதான் நீங்க கேக்குற மாதிரிலாம் தெரியுது. டேய், பயமுறா. சார், அவர் பாக்கெட்ல சைடா ஏதோ துத்திட்டு இருக்கு பாரு சார். அதை வெளியே எடுத்து காட்ட சொல்லு சார். உங்களுக்கே அந்த விஷயம் புரியும். என்னது? என்னோட கர்ச்சீஃப் சார். கிடையாது சார், நல்லா கண்ணிலே ஸ்கேன் பண்ணுவேன். அதை எடுத்து வெளியே வைங்க. சார், ஒரு அக்யூஸ்ட் பேச்ச கேட்டு என்ன இப்படி சந்தேகப்படுறது நல்லா இல்ல சார். நீங்க தப்பு பண்ணல. இல்ல சார். அப்ப அதை எடுத்து வெளியே வைங்க. எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? எக்ஸ்ரே கண்ணு சார் நமக்கு. ஒரு தடவை பாயிட பார்த்தாலே சொல்லிடுவேன். எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? சார், என்னோட டாக்டர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்க்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன் சார். சார், காலைல வருஷம்ல பாக்கெட்ல அயன் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது சார். அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் வந்துட்டு போனா. அதுக்கப்புறம் பாக்கெட் உப்பிடுது சார். உள்ள
உள்ள உட்காந்துக்கிட்டே வெளியில நடக்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிருக்க. பெரிய ஆளா இருப்ப போலயே. ஏய், லாக்கப்ப திறந்து விடு. வணக்கம் சார். இப்ப என்னடா சொல்ல வர? சார், அந்த அம்மா அப்பாவி சார். அவனுங்க எங்கேயோ தொலைச்சு போட்டு ஸ்டேஷன்ல துட்டு குத்து இந்த அம்மா தான் திருண்டாங்கன்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க சார். சார், நான் சொல்றத நீங்க நம்பணும்னு இல்ல சார். நம்பி மட்டும் என்ன எனக்கு மெடலா குத்திர போறாங்க? எனக்கு தெரிஞ்சதே சொல்லிட்டேன் சார். சரி, வாட்சிங்க கழட்டி வச்சீங்க. சார், இங்கதான் சார் கட்டி வச்சோம். திருப்பி எடுக்க வரும்போது அங்க இல்ல, காணாம போயிடுச்சு. அப்படிதானே? ஆமா சார். நல்லா தெரியுமா? சார், எப்பவுமே நைட்டு அங்கதான் சார் கட்டி வைப்பேன். காலையில பார்த்தா அது அங்கதானே இருக்கணும். ஆனா இல்லையே சார். அவர் சொல்றது சரிதானா? அவர் எப்பவுமே அங்கதான் சார் கட்டி வைப்பாரு. இங்க பாருங்கப்பா, வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணுங்க. ஒரு இடம் பாக்கி விடக்கூடாது. அந்த வாட்ச் வீட்ல இருக்க வாய்ப்பே இல்ல சார். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? வாட்ச் காணாம போனதுல இருந்து அந்த பொம்பளை 3 தடவை வெளியே போயிட்டு வந்துருச்சு சார். காய்கறி வாங்க, தண்ணி கேன் சொல்றதுக்கு, குப்பையை வெளியே கொட்டுறதுக்கு. அந்த சமயத்துல இதோ இந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. உங்க லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்கு. ஆரம்பிங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. போய் தருங்க. நான் உன்னையும் சேர்த்து தான்ப்பா சொன்னேன். சும்மா நிக்காம போய் தேடு போ. சார், என்னம்மா? இங்கதான் இருக்கு. எங்க இருந்துச்சுமா? இந்த பீரோ கீழே இருந்தது சார். ஓ, இதானே உங்க வாட்ச்? ஆமா சார், இந்த வாட்ச் தான் சார். என்ன, அந்த அம்மா காய்கறி வாங்க தண்ணி கணக்கு சொல்ல வெளியே போனப்போ கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா வாட்ச் இங்கேயே இருக்கு. ஒருவேளை இந்த பொம்பளையே ஒளிச்சு வச்சுட்டு வேலை முடிஞ்சு போகும்போது எடுத்துட்டு போலான்னு இருந்திருக்கலாம்ல. ஆமாமா, ஆரம்பத்துல இருந்தே நீங்க லாஜிக்கா பேசுறீங்க. உண்மையை சொல்லுங்க, வாட்ச் எப்படி பீரோ கடையில போச்சு? இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு, என்ன பாடாப்படுத்தி எடுப்பாரு. எப்படா அவர் விட்டு ஓடி போயிடலான்னு காத்துட்டு இருந்த. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவர் விட்டு விலகி போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவோட அருமை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. நான் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் அவர் என்கிட்ட அவ்வளவு கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருந்தாருன்னு எனக்கு புரிஞ்சது. ஒரு பக்கம் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாயில்லா புள்ள தடமாறி போயிடக்கூடாதுன்னு எனக்காக அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காருன்னு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. இதெல்லாம் புரிஞ்சு எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் போகும்போது அவர் உயிரோடவே இல்லை. இன்னைக்கு பெரிய வேலையில இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்க அப்பா கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி என்ன படுத்திக்கிட்டே தான் இருக்க.
அவரோட வயசுல இருக்கிற யார பார்த்தாலும் என் அப்பாவுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அது கூட இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க தம்பி. நீங்க உங்க அப்பாவை நினைச்சு செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் உங்க அப்பா தெய்வமா உங்க கூடவே இருந்து பார்த்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. தம்பி, உங்களுக்கு எங்களால நன்றி சொல்றதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. ஆனா ஒன்னு சொல்ல முடியும், நீங்க எங்க 2 பேரையும் உங்க அம்மா அப்பா மாதிரி நினைச்சு எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். தேங்க்யூ சார். அடடே, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கோடு போட்டு வாழ்றீங்க போல. வெரி இன்ட்ரெஸ்டிங். தம்பி உட்காருங்க. சீதா, தம்பிக்கு காஃபி போட்டு கொண்டு வா. இப்ப பாத்தீங்கன்னா பேங்க் பிக்ஸ் பண்ணிருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கு மேல அநியாய வட்டி வாங்குறதெல்லாம் as per law it's a crime. இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி இதுக்கு எதிரா சிவியரான சட்டமே வந்துருக்கு. நீங்க ஒரு சின்ன ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் பெயிலபிள்ல மினிமம் 5 வருஷத்துக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கேன். நான் தான் சார் இவரோட மூத்த பொண்ணு. ஓ, நீங்க தானா அது? சார், இதுக்கு முன்னால எங்க அப்பா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாரு. இப்போ போலீஸே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க ஒண்ணு இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் வேணா போட்டி படுக்கையில எடுத்துட்டு உடனே கிளம்பிடுறேன். எனக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் சார். இந்த வீட்டுல மத்தவனுங்க எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்க எல்லாம் விட்டுட்டு எங்க அப்பா கரெக்டா கரம் வச்சு என்ன மட்டும் இப்படி பண்றாரு. அப்புறம் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா சார்? ஒரு குண்டு மணி குறையாம நசுங்காம அப்படியே இருக்கு சார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அத இப்பவே கொண்டு வந்து இங்க வச்சிடுறேன் சார். சத்தியமா வச்சிடுறேன் சார். சொல்லுமா. தம்பி, எங்க கிட்ட இருந்து போனது எதுவா இருந்தாலும் போனது போனதாவே இருக்கட்டும். அது நகையா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, திரும்ப வந்து ஒட்ட வேண்டாம். உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? காஞ்சிபுரம் சார். அங்க யார் இருக்கா? என் வீட்டுக்காரும் 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்கள அங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன புறம்போக்கு நல்லமா? ஆளாளுக்கு ஒரு வேலையை போட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க. இது அவரு வீடு இல்லையா? சார், ஆமா சார், ஆமா. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர்தான் சார். பாவம் சார், இவங்க 2 பேரும் வயசானவங்க. பசங்க 2 பேரும் ஒன்னத்துக்குமே உதவாதவனுங்க சார். அப்பா வேற பாவம் ஆபரேஷன் பண்ண உடம்பு. அவருக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனாலதான் பக்கத்துல இருந்து ஒத்தாசையா பாத்துக்கணும்னு இங்கேயே இருக்கேன். சார், சத்தியமா வேற எந்த உள்நோக்கமும் இல்ல சார். நீங்க ஒரு வார்த்தை இப்ப போன சொன்னீங்கன்னா அப்படியே கிளம்பி இப்படி போயிட்டே இருப்பேன் சார். நான் வேணா நம்ம ஜீப்ல டிராப் பண்ண சொல்லவா? ஐயோ வேணாம் சார், நான் பொடினடி அப்படியே போயிடுறேன் சார். அந்த கார் மட்டும் வேணாம் சார். சார் சொல்லு.
மாமனார் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. போ போய் கேட்டுதான் பாரு. ஐயா எனக்கு என்ன பயம்? ம். தொலைச்சிருவோம் தொலைச்சி. ஐயோ எப்பா டேய், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குதுடா பாண்டி. என்னப்பா அந்த சகுடி தானே? நானும் அதான்ப்பா நினைச்சேன். அடா ஏமா, ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்ட வரலுக்கு தகுந்த வீக்கங்கிற மாதிரி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மலரு, அத நீ தான் சொல்லணும். ஆமா கண்ணு, வீட்டுக்கு வந்துக்கிற மருமவண்ணி உனக்கு என்ன ஓணுன்னு நீ தானே கேட்கணும். அத்தை, இவ்ளோ அன்பா இருக்கீங்க, நான் எது சொன்னாலும் கேக்குறீங்க. சில சமயத்துல திட்டினா கூட வாங்கிக்கிறீங்க. பாண்டிய விட நீங்க 2 பேரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அப்படி இல்ல கண்ணு, இது பண்டிகை. சரி, உனக்கு என்ன ஓணுன்னு கேள. ஆமா மலரே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. வழக்கமா உங்க அப்பா உனக்கு என்ன பண்ணுவாரு? உங்க அப்பா வீட்ல நீ எப்படி தீபாவளி கொண்டாடுவியோ அதே போல நம்ம கொண்டாடுவோம். சொல்லு, தீபாவளி உனக்கு என்ன வேணும்? அட சொல்லு மலரே. சொல்லு கண்ணு. எனக்கு ஒரு சாரி வாங்கிட்டா. என்ன கண்ணு இப்படி கேட்டுக்கின? பண்டிகைனாலே புது துணியெல்லாம் எடுக்கிறது தான். அதானே. சரி பாண்டி, எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டா. என்ன இது வரைக்கும் நீ சம்பாதிச்சு எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்க? நீ சொந்தமா சம்பாதிச்சு உன் காசுல எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டா. அது போதும். நான் வரேன். போயிட்டு வரேன் அத்தை. வரேன் மாமா. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. மலர் சொல்லிட்டு போச்சுமா, எங்க அக்கா வந்துச்சுன்னா தீபாவளிக்கு ஏதாச்சும் இனாமா கொடுக்க வாங்கி வைன்னு சொல்லிட்டு போச்சு. தீபாவளிக்கு இனாமா என்கிட்ட வாங்க சொன்னாலா? நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. தங்கத்திலேயே வச்சிருக்கிற அப்ப கூட இது வரேன், நான் வந்து தரேன். அட குடுமா, வரேன், வந்து குடுக்குறேன். என்னமா குடுத்துட்டு போமா, தங்கச்சி கேடுங்கண்ணா. இதோ வரேன். ஐயோ சோபா. இவர்கிட்ட கேட்டா தருவாரா மாட்டாரா? ஏற்கனவே லாட்டரி சீட்டு மேட்டர்ல நம்மள ஓவரா கலாய்ச்சிட்டாரு. நாமளே போட்டு செயினை வர திரும்ப புடுங்கிட்டோம். மானம் என்ன பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, கேட்டு பாப்போம். அப்பாடா, நமக்கு தான் போல இருக்கு. மட்டன், சிக்கன், மீன் போதா குறைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதங்கிற பேர்ல ஆளுக்கு 1000 ரூபாய் மொய். இது எல்லாத்தையும் நான் தானே செஞ்சேன். 3 ஃபேமிலியும் சேர்ந்து மொத்தமா என்கிட்ட தானே ஆட்டைய போட்டீங்க. இவன் எப்படி 10 பைசா செலவு பண்ணிருப்பான்? இந்த பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒருத்தன் கண்ணுக்கு எதிர முட்டாளா இருக்கும்போது அவனோட அறிவு கண்ணை திறந்து விடணும் இல்லையா? அதைத்தான் நான் செஞ்சேன். ஏய், என்னடி இது? ஏன் எல்லாம் புரியுற மாதிரி தானே எழுதி வச்சிருக்கேன். புடவையே 10,000 ஆகுதுங்க. புடவைக்கு 10,000-மா? ஏய், புடவை எல்லாம் ரேஷன் கடையிலே கொடுப்பாங்க. எங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ரேஷன்ல புடவை தீபாவளிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. என்ன இது? ஏதோ கிறுக்கி 5000 ரூபாய் போட்டு வச்சிருக்க? அது நம்ம பிள்ளைக்குங்க. குழந்தைக்கு போய் கணக்கெல்லாம் பாப்பீங்களா? ஏய், அவன் தம்மா துண்டு பையன்டி அவன். அவனுக்கு போய் 5000 ரூபாய்க்கு துணி எழுதிருக்க? என்னடி இதெல்லாம்? ஏங்க, இப்போ நேரம் சரியில்லை, விடுங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் வேணா, இரு. ஏய், இது என்ன கீழே திருப்பி ஒரு 4000 ரூபாய் போட்டிருக்க? அத்தைக்கு புடவைங்க.
யார் அத்தை? உங்க அத்தையா? இல்லங்க, உங்க அத்தைக்கு. ஏய், எனக்கு எதிரி அத்தை. ஐயோ, என் அம்மாவுக்குங்க. உங்க அம்மாவா? இந்த பார், உனக்கு 10,000, உங்க அம்மாவுக்கு 4,000. என்ன விளையாடுற நீ? மொத்தம் உனக்கு 2,000 ரூபாய் தரேன். பார்த்து செலவு பண்ணு. பலகாரம் எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இருக்கிற 4 பேருக்கு ஆளுக்கு 1/4 கிலோ மிக்சர் பக்கோடான்னு கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய், கஞ்ச பயலுக்கெல்லாம் எதுக்குடா தீபாவளி? ரொம்ப நாள் கட்டாம இருக்குமே அந்த வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு அக்கம் பக்கம் வெடிக்கிற பட்டாசெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க கொடுக்கிற ஊசி பலகாரத்தை தின்னுட்டு போடா கஞ்ச பயல. இங்க பாருங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீ எப்படி தீபாவளிய நிம்மதியா கொண்டாடுறன்னு நானும் பாத்துறேயா. என்னாச்சு நீலா? நீ கேட்ட மாதிரியே ஒரு வேலை கிடைச்சிருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் பெரிய கௌரவமான வேலைலாம் இல்ல. வேலை இல்லாம சும்மா இருக்கிறதா நீலா கேவலமான விஷயம். செய்யற வேலை எல்லாமே கௌரவமான வேலை தான். இப்ப மட்டும் நாம கவர்னராகவும் கலெக்டராகவும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வாட்ச்மேனாவும் டிரைவராகவும் தானே இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன வேலைன்னு முதல்ல சொல்லு. அது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லமா இருக்கு. தீபாவளி நேரங்கிறதுனால ஆளாளுக்கு விளம்பரம் நிறைய கொடுப்பாங்க. பேனர் போஸ்டர்லாம் நிறைய அடிப்பாங்க. நமக்கு போஸ்டர் ஓட்டுற வேலை இருக்கு. ஒரு போஸ்டருக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டு கொடுப்பாங்க. ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா ஒரு நல்ல அமௌண்ட் தேரும். என்ன சொல்ற? நாம் என்ன இப்போ வர்ற வேலைய வேண்டான்னு சொல்ற நிலைமையிலயா இருக்கோம்? சரிமா இருக்கு. அப்ப சாயங்காலமே கிளம்பி போனா ராத்திரி முழுக்க வேலை இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றா. சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு தீபாவளி கொண்டாடணுமான்னு வேலைக்கே போக வேணான்னு சொல்லிடாது. ஓனரு அர்ஜென்ட்டா வெளியூர் போயிட்டு வான்னு சொன்னாரு சொல்லிடு. சரிடா. ஆமா, உனக்கு முன்ன பின்ன போஸ்ட் ஓட்டின அனுபவம் இருக்கா? பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க ஆல்பம் நோட் புக்ல படம் ஒட்டினதோட சரி. ஆனா ஒண்ணுடா, இந்த மாதிரி புது புது வேலைங்களையும் புது புது அனுபவங்களையும் நமக்கு கத்து கொடுத்தது நம்ம பிள்ளைங்க தான்டா. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதுல ஒண்ணும் உனக்கு கஷ்டம்லாம் இல்லல்ல? அட ஏன் நீல நீ வேற. இவனுங்க கூட காலம் தள்ளுறதை விட வேற எந்த வேலையும் கஷ்டம் கிடையாது. சரிப்பா, அப்ப சாயங்காலம் ரெடியாரு, வேலைக்கு போயிடலாம். சரிப்பா. ஓகேவா? உனக்கு எல்லாமே தெரியுதுடா. சரி வா, போய் வேலையை பாப்போம். யோ இருங்க, யோ இங்க வாங்க வாங்க. எங்கே எவ்வளவு வேகமா போறீங்க? இல்ல நிச்சய போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான். இருங்க, இன்னொரு ஆள் வருது. நீங்க 2 பேரும் தொழிலுக்கு புதுசுன்னு சொன்னீங்க. அதான் அவன் வந்தவன சேர்ந்து போயிடுங்க. ஆமா, இது பெரிய கம்பு சுத்துற வேலை. இதுல எக்ஸ்பீரியன்ஸால வேற கூட்டு போகணுமாக்கும். இத வந்துட்டான் பாரு. ஏப்பா பாண்டி, எங்கப்பா போன? நோ, அம்மா பெரிய ஏனிய தூக்கின்னு வரத்தா இல்லையா? எதையாவது சொல்லு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டினேங்கிறா? என் கூட யாரோ போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னியா? யாருன்னா அது? அதோ நிக்கிறாங்க பாரியா. இந்த நேரத்துல உன் மாப்பிள்ளை எங்கடா இங்க வந்தா? சும்மாறா வர சொல்ல. யோ இங்க வாங்க வாங்கயா. மார்க்க அந்த ஆள் கூப்பிடுறேன்டா. நீ போடா, நான் வரல. யோ யோ உங்களதாயா, வாங்கயா, சீக்கிரம் வாங்கயா. வரங்க, வாடா. இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். நீ எல்லாம் பேசாத மார்க்கு. நீ தான் அவ்வளவு படிச்சு பெரிய ஆபீசரா இருந்த. இப்ப போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு தானே வந்துருக்கிற. நீ அவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ முறைச்சாலும் உண்மை அதுதானே மார்க்கு. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது கடை போட்டுருக்கியா? இல்ல அங்கிள், தீபாவளி டைம்ல கடை போட விட மாட்டேன்றாங்க. தலை தீபாவளி வேற.
மலர் தீபாவளிக்கு பட்டுப்புடவை வேணும் கேட்டுச்சு, அதான் அப்படியே இங்க. அட பாரியா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரே நோக்கம், ஒரே வேலை. ஒரே மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வெவ்வேறு. டேய், வாயை மூடிட்டு பேசாம வாடா. அங்கிள், உன்னை கூப்பிடலப்பா, அவன் என்னதான் கூட்டான். சொல்லுப்பா. இல்ல, நான் வர சொல்ல நான் போஸ்ட் தான் போறேன்னு மலராண்ட சொல்ல, வீட்டுல ஏதாவது கோவத்துல அங்கிள் இத மலராண்ட. ஏய், இங்க பாரு, இந்த அங்கிள் கிங்கிள்னா ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்க. நான் உனக்கு அங்கிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான் அங்கிள், இந்த மேட்ர அவரு மலராண்ட போட்டு குத்துற போறாரு. அப்பலிகா மலர் ரொம்ப ஃபீல் ஆயிடும். பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வராதவன்லாம் என்னையா மனுஷன்? இந்த வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல புடவை வாங்கி அவங்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்பானாமா? புருஷன் பொண்டாட்டினா முதல்ல உண்மையா இருந்து பழகணும். டேய் நீலா. என்னப்பா? அவனையும் நான் போஸ்ட் ஓட்ட தான் வந்திருக்கேன்னு சீதா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. எதுக்கு? பின்ன உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நீ படம் எடுத்து கொடுப்பியோ? அவர் பொண்டாட்டிக்கு அவர் படம் எடுத்து கொடுக்க வேணாமா? டேய் நீலா, இந்த கதையெல்லாம் யாரு உன்னை அவங்கிட்ட போய் சொல்ல சொன்னது? அவனை அந்த பக்கம் ஓட்ட சொல்லு, நாம இந்த பக்கம் ஓட்டுவோம். டேய் நீலா, எனக்கு யாரோடையும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. வேலையை முடிச்சமா போனமான்னு இருக்க சொல்லு. டேய் நீ வாடா போலாம். எப்படி எல்லாம் இருந்தா மனுஷன் இப்படி நர்றத்துல வந்து போஸ்ட் வச்சுனுங்கிறாரு. டேய் நீலா, இங்க வாடா. என்னப்பா? என்னமா இருக்கு? ஏண்டா அவன் என்ன கண்ணை புடதிலே வச்சிருக்கான்? ஏண்டா கீழே விழுந்த காசை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டான் அவன். டேய் இங்க கிடக்கு பாடுற பணம். என்னடா அவன்? டேய் பாண்டி, இவன் ஒருத்தன் எங்கேயோ போட்டு எங்கேயோ தேடினுங்கிற. குடு. தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அடச்சி, பணத்தை கூட ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, இதுல தொலைச்சிட்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ். டேய் யாருக்குடா வேணும் உன் தேங்க்ஸ்? எடுத்துட்டு போ, போ கிளம்பு. டேய் நீலா, முதல்ல அவனங்கிறது போக சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, மலரை கூட்டு போய் அவளுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்போ. பார்த்து போட. டேய் ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளாடா? எப்படிடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறான்? பாக்கெட்ல வச்ச காசை கூட பத்திரமா பாத்துக்க தெரியாம இருக்கிறான். அதுவும் காலு கீழே விழுந்து கிடக்கிறது கூட தெரியாம சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பொறுமையா தேடுறதை விட்டுட்டு குடியே முழுகி போன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான். என்னடா அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு மார்க்கு, நீ பாண்டி கையில கொடுத்தது அவன் பணம். ஆமா, அவன் பணம் தான். ஏதோ இங்கதான் கிடந்தது. சரி, நீ வாங்கின பணத்தை காட்டு. எதுக்கு? நீயும் பத்திரமா வச்சிருக்கியா இல்ல அவன மாதிரி தொலைச்சிட்டியான்னு பாக்கணும்ல, அதுக்குதான். இங்க பாரு, அதெல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அததான் காட்டுன்னு சொல்றேன். டேய், அத பார்த்து நீ என்னடா பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணு நீ பார்க்க வேண்டாம், விடு. பரவாயில்ல மார்க்கு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. இந்த பாரு நீலா, பணம் என்கிட்ட தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே சீதாவுக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்து தரதான் போறேன். சரி, நம்ம கிளம்பலாமா? போ மார்க்கு, போ. இப்படியே உன் மனசுக்குள்ள உள்ள பாசத்தை எவ்வளவு நாள் தான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு நானும் பார்க்க தானே. சீதா, ஒரு நிமிஷம் நீ பாத்துட்டு, நான் இப்ப வந்துடுறேன்.
பாத்துக்கிறேங்க, நான் வந்துடுறேன். ஆ சரிங்க. சார் சொல்லுங்க. என்ன சார், எல்லாரும் உள்ள புடவை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் தனியா வந்து நிக்கிறீங்களே சார்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியது இருந்தது, அதான் வெளியே வந்துட்டேன். சார் தயவு செஞ்சு நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல சார், உங்க கையில பணம் எதுவும் குறையுதா சார்? புடவை எடுக்கணும்னு தான் பணம் வச்சிருந்தேன், திடீர்னு செலவாகி போச்சு. சீதா வேற ஆசை ஆசையா புடவை பார்த்துட்டு இருக்கா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சார் நீங்க இதுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கீங்க? 25 வருஷமா உங்க வீட்டுக்கு நான் புடவை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தியும் அம்மாவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க பணத்தை பத்தி எதையும் யோசிக்காம அம்மாவுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுங்க சார். பணத்தை உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதும் சார். பெத்த பிள்ளைங்க கூட எனக்கு ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாளா உங்களை ஒரு வியாபாரின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றிங்க சார். நன்றியெல்லாம் வேணாம் சார், வாங்க சார். என்னங்க இது அழகா இருக்குல்ல? என்ன வேணுமோ எடுத்துக்க, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல. பாரு, அதுல நல்லதா எடுத்து கொடுங்க. புடவைக்காரர சார், அந்த அந்த புடவை என்ன விலை? இது எடுங்க. இந்த புடவையா சார்? ஆமா. பாரு சீதா, பாரு, 4000 ரூபாய் வரும் சார். கம்மியா இருக்க. இதை விட நல்ல அதிகமான விலையில ஒண்ணு எடுங்க. எடுக்கிறேன் சார். இது உனக்கு. என்ன? பிரிச்சு பாரு. என்னங்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா சீதா, இந்த தீபாவளிக்கு என்னால முடிஞ்சது. இருக்கிற சூழ்நிலையில இப்ப எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அதுக்காக சூழ்நிலையை காரணமா காட்டிக்கிட்டு பண்டிகையை கொண்டாடாம இருக்க முடியுமா? இந்த பாரு, கஷ்டம் நஷ்டங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பண்டிகை தான் நம்ம கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா வச்சுக்குது. சீதா, பிடிச்சிருக்கா? எனக்கு என்ன பிடிக்கும்னு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமேங்க. அப்புறம் எப்படி பிடிக்காம இருக்கும்? இருந்தாலும் கேட்கணும்ல. விலை அதிகமா இருக்கும் போலயே. புடவை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிருந்தா ஒரு சாதாரண புடவை வாங்கிருக்க கூடாதா? அது எப்படி சீதா? நான் தான் அவனுங்க கிட்ட சொன்னேன், அவனுங்க அவங்க பொண்டாட்டிக்கு வாங்கி தர்ற புடவைய விட நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர போற புடவை விலை அதிகமா இருக்கும்னு. சின்ன புள்ள மாதிரி அவங்க கூட ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஏட்டிக்கு போட்டிலாம் இல்ல சீதா. பண்டிகை நாள் அதுவுமா, நீ இந்த வீட்டு ராணி, வேலைக்காரி மாதிரி இருக்க கூடாதுல்ல. மகாராணி மாதிரி எல்லாரும் முன்னாடி அப்படி நிக்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ண. புடவை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க. நானே பார்த்து பார்த்து எடுத்திருந்தா கூட இவ்ளோ அழகா எடுத்திருந்திருக்க மாட்டேன். நீ இதை நாளைக்கு கட்டும்போது இந்த புடவை இன்னும் அழகா இருக்கும் பாரு. ஆமா, எனக்கு மட்டும்தான் புது துணியா? உங்களுக்கு எதுவும் எடுக்கலையா? எனக்கு ஒன்னும் தேவையில்ல சீதா. நானு பொங்கலுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். என்ன சீதா? அப்போ
நான் மட்டும்தான் மகாராணி மாதிரி இருக்கணும். நீங்க யாரா? ஆ, நான் ஒரு மந்திரி, தளபதி, ஒரு சிப்பாயின்னு கூட வச்சுக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.